Question number 3. A chemistry has one solution which is 50% acid and another solution which is 25% acid. 50% acid 50 divided by 100 சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். 25% acid 25 divided by 100 சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆசிட்டையும் மிக்ஸ் பண்ணையில் 10 லிட்டர்ஸ் கிடைக்கணும். 10 லிட்டர்ஸ் கிடைக்கணும். 40% ஆசிட் கிடைக்கணும். அப்போனா இங்கே 50% ஆசிட் சொல்யூஷன் டயக்ராமில் கொடுத்துருக்கேன். 25% ஆசிட் சொல்யூஷன் டயக்ராமில் இருக்குது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது 10 லிட்டர்ஸ் கிடைக்கணும். 10 லிட்டர்ஸ்னால் 50% ஆசிட்லேருந்து 5 லிட்டர்ஸ் எடுக்கலாம். 25% ஆசிட்லேருந்து 5 லிட்டர்ஸ் எடுக்கலாம். ஆனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 10 லிட்டர்ஸ் கிடைக்கணும். இல்லைனா இங்கே 7 லிட்டர்ஸு, இங்கே 3 லிட்டர்ஸு, இங்கே 6 லிட்டர்ஸ், இங்கே 4 லிட்டர்ஸ் எடுக்கலாம். லிட்டர்ஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து 10 லிட்டர்ஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷனா 40% ஆசிட் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போனா 50% ஆசிட் சொல்யூஷன்லேருந்து எத்தனை லிட்டர் எடுக்கணும், 25% ஆசிட் சொல்யூஷன்லேருந்து எத்தனை லிட்டர்ஸ் எடுக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால் 50% ஆசிட் சொல்யூஷனை எக்ஸாகவும் 25% ஆசிட் சொல்யூஷனை ஒய்யாகவும் அசீவ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 10 கிடைக்கணும். மொத்தம் எத்தனை லிட்டர் இருக்குது அப்படின்னா வந்து 10 லிட்டர்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 10 லிட்டர்ஸ். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி அசீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 50% ஆசிட் சொல்யூஷன் வந்து எக்ஸில் இருக்குது. அப்போனா எக்ஸில் 50% ஆசிட் சொல்யூஷனை 50 டிவைடிங் பை 100 இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யில் 25% ஆசிட் சொல்யூஷன். அப்போது 25 டிவைடிங் பை 100 இன்டு ஒய் ஈக்குவல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒயில் 40% ஆசிட் சொல்யூஷன் இருக்கணும். 40 டிவைடிங் பை 100. இப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 100 ஈக்குவலுக்கு இந்த சைடுக்குள்ள 100 எல்லாமே டிவைட் ஆயிரும். இதில் 50 எக்ஸ் ப்ளஸ் 25 ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு போல் இங்கே என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோன்னா 10. அப்போ 10 இன்டு 40 உடைய வேல்யூ 400. இதை 25 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை 25 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 16. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி அசீவ் பண்ணிக்கலாம். கிராமர்ஸ் ரூலை அப்ளை பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. டெல்டா ஃபைன் பண்ணிடலாம். டெல்டா ஈக்குவல் ஈக்குவேஷன் நம்பர் 1 உள்ள கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 1. ஈக்குவேஷன் நம்பர் 2 உள்ள கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 1. 2 cross 2 மைனர் மேட்ரிக்ஸ் 1 minus 2. டெல்டாவுடைய வேல்யூ -1. டெல்டாவுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 என்பதால் கிராமர்ஸ் ரூல் எக்ஸிஸ்ட் ஆகும். டெல்டா 1 ஃபைன் பண்ணுறதுக்கு டெல்டாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2ல் உள்ள கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களை ரைட் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 10 16. செகண்ட் காலத்தை அப்படி ரைட் பண்ணிடலாம் 1 1. 2 cross 2 மைனர் மேட்ரிக்ஸை நம்ம ஃபைன் பண்ணோன்னா 10 minus 16. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது டெல்டா 1உடைய வேல்யூ -6. டெல்டா 2 ஃபைன் பண்ணுறதுக்கு டெல்டாவில் இருக்கக்கூடிய செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிடலாம். செகண்ட் காலத்துக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களை ரைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காலத்தை அப்படியே ரைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காலம் 1 2. செகண்ட் காலம் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 10 16. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16 -20 -4. அப்போ டெல்டா 2 உடைய வேல்யூ -4 கிடச்சிருக்குது. எக்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டெல்டா 1 டிவைடிங் பை டெல்டா. டெல்டா 1க்கு பதிலாக நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆன்சர் டெல்டா 1க்கு பதிலாக -6. இப்போ -6 ரைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை டெல்டாவுக்கு பதிலாக நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூ -1. மைனஸும் டிவைட் ஆயிரும் ஈக்குவல் 6 கிடைக்குது. ஒய் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டெல்டா 2 டிவைடிங் பை டெல்டா. டெல்டா 2க்கு பதிலாக நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேல்யூ -4. டெல்டாவுடைய வேல்யூ -1. மைனஸும் டிவைட் ஆயிரும் ஈக்குவல் 4 கிடைக்குது. ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம்.
ஆன்சர் X equal 6 liters, Y equal 4 liters. அப்போனா X equal 6 liters, Y equal 4 liters நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்னா 10 liters கிடைச்சிரும். அதாவது 50% ஆசிட் சொல்யூஷனில் வந்து நம்ம வந்து 50% ஆசிட் சொல்யூஷனில் 6 லிட்டர்ஸும் 25% ஆசிட் சொல்யூஷனில் 4 லிட்டர்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணால் 10 லிட்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். 40% ஆசிட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும்.